வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பொலிகண்டி பகுதியில் இன்று காலை ஒரு தொகை கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் குறித்த பகுதியில் பழைய வீடொன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த நடவடிக்கையில் யாரும் கைது செய்யப்படவில்லை. 75 கிலோகிராமுக்கும் அதிகமான குறித்த போதைப் பொருள் வல்வெட்டித்துறை போலீசாரிடம் கையளிக்கப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் வல்வெட்டித்துறை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியால் பல உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் வேட்புமனு பட்டியல்களின் வேட்புமனுக்கள் அசல் பிறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் நீதிமன்றங்கள் மூலம் நீதி நிலைநாட்டப்படும் என்று நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட 8 பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு வெலிகம பெலேன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றிற்கு அருகே 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் கடந்த 4ஆம் திகதி வெலிகம தலைமையக பதில் போலீஸ் பரிசோதகர் ரூபல்குமார் நீதிமன்றில் சரணடைந்திருந்தார். மேலும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக 6 சந்தேக நபர்கள் கடந்த 21ஆம் திகதி மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கடந்த 20ஆம் திகதி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சரணடைந்தார். இந்த நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் மாத்திரம் 7 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதற்கு அமைய இம்மாதம் 24ஆம் திகதி 2 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் 25ஆம் திகதி நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் ஒரு வன்முறை சம்பவம் உட்பட 7 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோகேகொடை முள்ளேரியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் கடுமையான வார்த்தைகளால் பேசி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடொன்று பதிவாகியுள்ளதாகவும் மாத்தளை போமலுவ அகலவ மற்றும் ஹரஸ்கம ஆகிய வீதிகளிலும் ஜடவத்த நகரிலும் பீரிதேவல வீதியின் இருபுறமும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பதாகவும் மாத்தளை பிராந்திய போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட போலீஸ் நிலையங்களில் 2 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மகவல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மகவல வீதி நீக்க கொல்ல சந்தியிலும் துண்டு பிரசுரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதுடன் கிடைக்கப்பெற்றுள்ள அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் சம்பந்தப்பட்ட போலீஸ் பிரிவுகளின் கீழ் துரிதமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நெடுந்தீவு கடற்பரப்பில் 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த அனைவரும் மயிலட்டு மீன்பிடி துறைமுகம் அழைத்து வரப்பட்டு பின்னர் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கைதான மீனவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அதானி குழுமத்துடனான முதலீட்டு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், அதானி திட்டம் குறித்து விவாதிக்க இந்திய பிரதமர் மோடியை சந்தித்தேன். இலங்கை எவ்வளவு வழங்க முடியும் என்று அவர் விசாரித்தார். நான் ஒரு பொறியியலாளர் அல்லது இந்த விடயத்தில் நன்கு அறிந்தவன் அல்ல என்பதால் 25 முதல் 50 ஜிகாவாட் வரை வழங்க முடியும் என்று கூறினேன். இந்த திட்டத்தின் மூலம் நாம் ஒரு பெரிய தொகையை சம்பாதித்திருக்கலாம் என்றும் பணம் சம்பாதிப்பவரை தவிர இலங்கை அதிக வெளிநாட்டு முதலீடுகளை எளிதாக பெற்றிருக்க முடியும். இதை இழப்பது நமக்கு நல்லதல்ல. முடிந்தால் இலங்கை பண ரீதியாக பயனடையக்கூடிய இது போன்ற திட்டங்களை நாம் மேலும் வழங்க வேண்டும். அதானி முதலீடு செய்ததால் மேலும் பல முதலீட்டாளர்கள் இலங்கையை அணுகினர் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியா இலங்கையின் நண்பன் என்றும் எந்த வகையிலும் உதவ தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்திய முன்னாள் ஜனாதிபதி இலங்கை இந்தியாவுக்கு எதிரானதா என்ற கேள்விகள் எழுப்பப்படுவதாக தெரிவித்தார். சமீபத்தில் நான் இந்தியாவுக்கு சென்று
சென்றபோது இலங்கை இந்தியாவுக்கு எதிரானதா என்று அங்குள்ள சிலர் கேள்வி எழுப்பினர். அத்தகைய தோற்றத்தை ஏற்படுத்துவது நல்லதல்ல, நாம் முன்னேற வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கிரீஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கில் இருந்து விலகுவதாக 2 நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். முன்னதாக இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலகரத்ன குறித்த வழக்கில் இருந்து விலகுவதாக தெரிவித்தார். அன்று முற்பகல் அவர் தமது அறிவிப்பை வெளியிட்டதாக நீதிமன்றக்கான எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனை அடுத்து குறித்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் அழைக்கப்பட்டது. எனினும் தாமும் இந்த வழக்கில் இருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிசங்கவும் அறிவித்துள்ளார். இதற்கு அமைய பொருத்தமான நீதிபதி ஒருவரை பெயரிடுவதற்காக குறித்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் 21ஆம் திகதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே முன்னிலையில் அழைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹொரணை ரத்னபுரி வீதியில் எங்கிரிய மாவட்ட மருத்துவமனைக்கு அருகில் தனியார் பேருந்தும் சிறிய லொரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட சுமார் 15 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் லொரி சாரதி மற்றும் உதவியாளரும் உள்ளடங்குகின்றனர். காயமடைந்தவர்கள் எங்கிரிய மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஆபத்தான நிலையில் இருந்த லொரி உதவியாளர் உட்பட பாடசாலை மாணவர்கள் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக ஹொரணை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தனியார் பேருந்து ஹொரணை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் சிறிய லொரி எங்கிரிய நோக்கி சென்று கொண்டிருந்த போது மேற்படி விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை எங்கிரிய போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.